Radio City 91.1. Good morning, sir. Asini, what nonsense is this? Modella. An important case கொடுக்க வந்திருக்காரு. ரகசிய போலீஸ் பரவா கோபி 911 வந்தாச்சு. உங்க பிரச்சனைய சொல்லுங்க. What please? Okay, உன் பேர் என்ன தம்பி? என் பேரு உண்மையா பண்டியா அதுதான் சார் நீங்க கண்டுபிடிக்கணும். என்ன குழப்பற? ஆமா சார், வெளியில 2 பேர் நிக்கிறாங்க. ஒரு குட்டனும் ஒரு சிங்கம். 2 பேருமே என்னோட அப்பா இல்லைங்க. யாருங்க அப்பா? என் பேர் என்ன? உன்னி குட்டனா பன்னி சிங்கம். கண்டுபிடிச்சுட்டாங்க. Very complicated family. Secretary, Yes, Asini, முதல்ல குட்டை யாரும் கண்டுபிடிக்கணும். கேரளாக்கு டிக்கெட் டக்குன்னு போடு. பாஸ், டென்ஷன் ஆகாதீங்க, ரிலாக்ஸ். 10 நிமிஷம் ரேடியோ சிட்டில பாட்டு கேட்டா மைண்ட் பலீர்னு வர்க் ஆகும். கலக்கல்சினிமா.com நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் படவா கோபி, ஸ்டாண்டப் காமெடியன், மிமிக்ரி நடிகர். முதல் முறையாக ரேடியோவில் ஒரு புதிய முயற்சி நாங்கள் பண்ணியிருக்கோம். ரேடியோ சிட்டி 91.1 டிரைவ் டைமில் ஒரு சீரீஸ், அதாவது தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நாடகம்னு தமிழில் சொல்லுவாங்க. இது வந்து டெய்லி ஒரு சிறுகதை, டெய்லி ஒரு கதை. ரகசிய போலீஸ் படவா கோபி 911 என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஒரு துப்பறிய நிபுணர். நீங்கள் வந்து தமிழில் வந்து மிகப்பெரிய பல கதைகள், நீண்ட காலமாக தொடர் கதைகளாக வந்தது துப்பறியம் சாம்பு போன்ற கதைகள். ஹாலிவுட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளூஷோ, பிங்க் பேந்தர். ஸோ இந்த மாதிரியான கதைகளுக்கான இது உதாரணமாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த ரகசிய போலீஸ் படவா கோபி 911. இவர் வந்து நார்மல் கேஸை விட ஸ்பெஷல் கேசஸ் எல்லாமே எடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக அவருடைய தனி பாணியில் அதை வந்து துப்பறிஞ்சு அதுக்கான ஒரு முடிவும் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை விட ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எனக்கு இந்த யோசனை வந்து நான் முதல்ல வந்து ரேடியோ சிட்டி ஹெட்டிங்கு மாயா இவங்ககிட்ட தான் சொன்னேன். ஸோ இவங்க வந்து ரியலி ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருந்து இதுக்கு ஒரு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இது ஒரு முழு வடிவம் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோவில் விஷயங்கள் பண்ணும்போது ஒரு படத்துக்கான விஷயங்கள் விஷுவலில் எவ்வளவு கஷ்டப்படுவாங்களோ அதே மாதிரி ரேடியோவில் வந்து வாய்ஸுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ நான் ஒரு மெமிக்ரியாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 7-8 வாய்ஸ் நானே மாற்றி கொடுப்பேன். அதே மாதிரி மாயா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகி. சாதாரண ஒரு வாய்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க எல்லா வாய்ஸ் ஒரு 30-40 வாய்ஸில் அவங்க வந்து இமிட்டேட் பண்ணி பாடுவாங்க. ஸோ அது வந்து என்னுடைய நாடகத்துக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாய்ஸஸ் இந்த கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஆரம்ப பாடல், அதனுடைய எண்டு பாடல் எல்லாமே மாயா கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேலண்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து ஒன்றா சேர்ந்து தான் இந்த ரகசிய போலீஸ் படவா கோபி 911 ரேடியோ சிட்டியில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்திருக்கு. ஒரு படம் பார்க்குற அளவு டெஃபரெண்டாக வந்திருக்கும். அதனால் டெய்லி நீங்கள் வந்து டிரைவ் டைமில் டியூன் இன் பண்ணுங்கள். தூள் சென்னை தூள் இன் ரேடியோ சிட்டி 91.1, ரேடியோ சிட்டி எஃப்எம்ல ரேடியோ சிட்டி 91.1. தேங்க்யூ. ஹாய் ஃபோக்ஸ், இதனால் டிவியில் பார்த்துருப்பீங்க. இப்போது ரேடியோ சிட்டி 91.1 இருக்கேன். ஐ எம் விலாசினி அலைஸ் ஹாசினி. நான் தான் ஈவினிங் ஷோ தூள் சென்னை தூள் மாலை 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஹோஸ்ட் பண்ணுறேன். எஸ், ஐ இன்ட்ரடியூஸ் யூ ரகசிய போலீஸ், ரேடியோ சிட்டினுடைய ரகசிய போலீஸ் படவா கோபி 911. ஒரு பியூட்டிஃபுல் எபிசோட். இது வரைக்கும் ரேடியோவில் இந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணதே கிடையாது. கம்ப்ளீட்லி டிடெக்டிவ். அதாவது உங்களுக்கு இருக்கிற இந்த வண்டியில் 2 ஊதுபத்தி வச்சு ஒரு ஊதுபத்தி காணாமல் போன கேஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்புறம் ஒரு சில பேருனுடைய பேர் காரணங்களால், அதாவது 2 அப்பா அந்த பையனுக்கு யார் அப்பாங்கிற கன்ஃபியூஷன்லாம் அவரை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி நிறைய கேசஸ்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப ஃபன்னியான, உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்லி சவுண்ட் ரீட் தான். இதை நீங்கள் வந்து டிவியில் பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களுடைய விஷுவலைசேஷன் உங்களுக்கு தெரியும். பட் அட் த சேம் டைம் ரேடியோவில் இதை பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ இந்த செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லாங் டைம் பீரியடுக்கு தான் எடுத்துருக்கிறோம். ஸோ ஈவினிங் 7 மணிலேருந்து 8 மணி ரகசிய போலீஸ் படவா கோபி 911 இந்த எபிசோட என்னுடைய ஷோவில் நீங்கள் கேட்கலாம். ஸோ டியூன் இன் டு தூள் சென்னை தூள் உங்கள் ஹாஸ்னி கூட. தட்ஸ் மீ. ஈவினிங் 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஒன்லி ஆன் ரேடியோ சிட்டி 91.1. அதுக்கு முன்னாடி சார் நன்றி சார். உங்க எல்லாத்துக்கும் நான் ரொம்ப சந்தோஷமா வந்து உங்க நன்றி சொல்லணும் சார். ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை காலையில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எங்களுக்காக நீங்க வந்திருக்கீங்க, ரகசிய போலீஸ் படவா கோபி 911 லான்ச் பண்றீங்க. உங்க வாயில எங்களை வாழ்த்தி சொல்லிட்டீங்கன்னா இன்னொரு 10 வருஷம் நான் இந்த எபிசோட மெகா சீரியல் மாதிரி பண்ணிடுவோம். இல்லை, இந்த ரேடியோ சிட்டிங் வந்ததில் ஐ எம் வெரி ஆனர்ட். தேங்க்யூ யூ வெரி மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. இதில் வந்து ஒரு ரொம்ப அழகான கிரியேட்டர் படவா கோபி. அண்ட் இந்த ஒவ்வொரு எபிசோடு கேட்கும்போது அவங்களோட இப்போ கோபியும் சரி விலாசினியும் சரி அவங்க சேர்ந்து மாயா எல்லாரும் அந்த பேசின அந்த டீமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நல்லா இருக்கு. இது டெஃபினட்டாக இது வந்து 1 மாதம் நீங்கள் சொல்கிறீங்க, டெஃபினட்டாக நடக்காது. என்னடா லான்ச் இன்னைக்கே நடக்காதுன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? பல வருடங்கள் ஓடும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குதுல. ஸோ ஐ லான்ச் ஹியர் பை லான்ச் திஸ்
Ragasiya Police, Badava Gopi 911. Right now, here's the episode for you.